இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதைத்தான் பழமொழியா சொன்னாங்க. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. தமிழ் பழமொழி. அந்த வசனத்துக்கு இப்படி தான் பண்ண. அதான் அந்த வசனம் தான் அது. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் கஷ்டப்பட்டு உழைப்பார்கள், சொத்து சேர்ப்பார்கள், மேல் மாடிக்கு மேலே ஒரு மேல் மாடி கட்டுவார்கள். அப்படி இல்லை, அது அவங்கவுங்க விருப்பம், வசதியை பொறுத்தது. ஆனால் மெயின் பிரதான காரியம், தேவனாகி கர்த்தர் நம்மை படைத்தது எதற்காக? அவரை தொழுது கொள்ள, அவரை துதிக்க, தேவனை மகிமைப்படுத்த. மகிமைப்படுத்தலாமா? எல்லாம் நம்ம எல்லாம் சிஎஸ்ஐ தானே. நானும் சிஎஸ்ஐ தான். எங்கள் அப்பா அம்மா காலத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம், இதே மாதிரி தான், வெள்ளாத்தூர் என்கிற சின்ன கிராமத்தில் சிஎஸ்ஐயில் மெம்பர்ஷிப்பாக இன்று வரைக்கும் நாங்கள் இருந்து கொண்டு தான் மலரடியில் நற்செய்தி ஐக்கியம் என்று முழு நேரமாக விசுவாசத்தில் நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக. 50 ஆண்டுகள் ஊழியம்னா பாருங்க, உங்கள் வயசு கூட இது கரெக்டாக இருக்கும். ஊழிய வயசு, ஊழிய அனுபவமே உங்கள் வயசுக்கு பொருந்தோம். என்னை விட இங்கே யாரும் வயசு அதிகம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 68 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கை தூக்குங்க. 1, ஓ 2, 4 பேர். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. மீதி எல்லாரும் என்னை விட சிறு வயசு தான். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா சந்தோஷமா கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடுவோமாக. நம்ம பாட்டை பாடலாம், நம்ம சிஎஸ்ஐ கீர்த்தனைகள் இருக்கிற பாட்டை பாடி நம்ம கரங்களை தட்டி நல்லா மகிழ்ச்சியோடு நம்முடைய நன்றியை கர்த்தருக்கு தெரிவிக்கலாமா? ஆத்துமமே என் முழு உள்ளமே, ஆத்துமமே என் முழு உள்ளமே, உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த, உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று, ஆத்துமமே என் முழு உள்ளமே, ஆத்துமமே என் முழு உள்ளமே, உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த, உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று. நீங்க பாடுறத பார்த்தா இன்னும் சொல்ல போறேன், ஒரு 39 நாள் பட்னியா இருந்துட்டு வந்த மாதிரி இருக்குது. இந்த பாப்பா கை கட்டிக்கின்னு இருக்குது, இப்போ விட்டுருச்சு. ஆராதனை நேரத்தில் கையை கட்டலாமா? கையை தட்டலாம். ஆராதனை நேரத்தில் கையை தட்டலாம், ஆனால் கையை கட்டக்கூடாது. அப்புறம் பின்னாடி கட்டிக்கின்னு கான்ட்ராக்டர் மாதிரி அப்படி பார்த்துன்னு இருக்கக்கூடாது. பில்டிங் கான்ட்ராக்டருங்க பார்த்துன்னு இருப்பாங்களே, வேலை நடந்ததா இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் கொஞ்சம் ரோஷம் வந்ததா? எங்கள் மெட்ராஸ் பாஷையில் கொஞ்சம் பேசுவேன், புரியுது தானே? நான் பேசுகிற தமிழ் புரியுதா? ஆமாம். நீங்கள் திருநெல்வேலி, உங்கள் தமிழ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் மெட்ராஸ் பக்கம் வளர்ந்தவன், ஏன் தமிழ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறோம். ஆனால் பைபிள் மொழிபெயர்ப்பு தமிழ் மெட்ராஸ் பாஷை, தெரியுமா? ஆமாம். அதனால அது குறித்து ஒரு சந்தோஷம். இப்போ ரெடியா? கை தட்டி பண்ணலாமா? போற்றிடுவானோர் பூதலத்துள்ளோர், போற்றிடுவானோர் பூதலத்துள்ளோர், சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த, உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று, தலைமுறை தாங்கும் வினோத, உலகமும் தோன்றி ஒழியாத, உலகமும் உன்னாண்டவரை தினம் தொழுதே, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த, உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று. உன்னை உற்று பார்த்து, நம்ம சொந்த பந்தங்கள் உங்களை உற்று பார்க்க மாட்டார்கள். ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்,
நம்ம எம்மாத்திரம் உற்று பார்த்து உனக்கு இறங்கி உன்னை நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டுகிறார். உற்றுணர்க்கு இறங்கி உரிமை பாராட்டும், உற்றுணர்க்கு இறங்கி உரிமை பாராட்டும், மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும், மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும். உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த வரை தினம் தொழுதேற்று. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த, வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த, ஓதரும் தயை செய்துயிர் தந்த, ஓதரும் தயை செய்துயிர் தந்த உன்னாண்டவர். நல்லா கைத்தட்டி தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று. துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே. எஸ் கமான். இதயமே உள்ளமே என் மனமே, லோரி உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே, ஆத்துமமே என் முழு உள்ளமே. கைத்தட்டி ஆண்டவரை தினம் தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே. ஆமென். உற்சாகமாக இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தினம் தொழுதேற்று. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு பாட்டு முடிஞ்ச பிறகு ஒரு 10 முறை ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் அப்படி சொல்லணும். இப்போ ஒரு பாட்டு முடிஞ்சிச்சுல்ல, கை தட்டி கொண்டே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கை தட்டி கொண்டே பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அது பழைய ராகம். அது ரொம்ப பக்தியா, ரொம்ப நல்லா. நீங்க யூடியூப்ல சீர்காழி கோவிந்தராஜ் பாடியுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே போட்டீங்கன்னா அவர் தான் ஆரம்பம். பாடந்து அவர் தான் இது இந்த மெத்தட்ல. ஆனால் ஒரிஜினலே இதுதான். இந்த பாட்டு ஒரிஜினல் ராகமே இதுதான். அப்போ நாளடைவில் ஒன்று வந்துருச்சு. இப்போ லேட்டஸ்டா அதான் பசங்க எல்லாம் எதிர்பார்த்தது. ஏமாந்துட்டு நிற்கிறீங்க. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த தொழுதேற்று போற்றிடுவானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடுவானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே. நல்லா கை தட்டி உற்சாகமாக தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் நீ கை தட்டி உற்சாகமாக தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வினை பொறுத்தருளோ மேலான ஆத்துமமே. லோரி ஹல்லேலூயா. ஆண்டவரை தொழுகிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஓ அரசகபனதந்தரபியா.
தொழுதேற்று வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்தம் ஓதரும் தயை செய்துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்தம் ஊதரும் தயை செய்துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்றே என்னால்வர் கையை தட்டு நல்லா சத்தமா ஆண்டவரை தொழுதேற்றே ஊற்றுணர்கிறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினால் முடி சூட்டும் ஊற்றுணர் கையை நல்லா சத்தமா தட்டு பாராட்டும் மோற்றும் கிருபையினால் முடி சூட்டும் ஆத்துமமே ஹல்லேலூயா தொழுதேற்று உன்னாண்டவரை தொழுதேற்று துதி மிகும் தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகும் தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே லோரி ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள்வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று கரங்களை தட்டி 10 ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் நன்றி தகப்பனே அப்படி சொல்லணும் நன்றி நல்ல வாயை திறந்து உன் வாயை விரிவாய் திற நான் உன்னை நிரப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நல்ல கரங்களை தட்டி துதிக்க துதிக்க கிருபை பெருகும் உன்னை உற்று பார்த்து உனக்கு மனம் இறங்கின கர்த்தரை ஸ்தோத்தரி வாயை தரு யாருன்னா மௌனமா இருக்கிறீங்களா ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது நல்ல வாயை தருங்க ஸ்தோத்திரமாவது சொல்லு நன்றி 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 ஸ்தோத்திரம் அப்பா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் தெரியகாட்டி பிரைஸ் தி லார்ட் மட்டும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா 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 தஞ்சாவூர்ல சரபோஜ ராஜான்னு சொல்லி ஒரு அந்த காலத்துல சேர சோழ பாண்டிய ஆட்சி செய்த காலகட்டம் தமிழகத்தை 3ஆக பிரித்து அந்த காலகட்டத்தில் தான் மெயின் நம்ம வேதநாயகம் சாஸ்திரியார் வாழ்ந்த காலகட்டம் அவர் தான் அங்கே குமஸ்தாவா அந்த ராஜாவுக்கு குமஸ்தாவா எடுபடி வேலை அது அவருடைய சம்பளத்துக்காக வயிற்று பிழைப்புக்காக ஒரு எளிய வேலை செய்து கொண்டு அவருடைய மற்ற வேலை என்னவென்றால் ஒரு அனாதை இல்லம் அனாதை பிள்ளைகளை வளர்த்தார் அவருடைய மனைவி பிள்ளைகளோடு அனாதை பிள்ளைகளை வளர்த்த காலகட்டம் வயலின் ஒன்று இருக்கும் அவர்கிட்ட அவர் பாடின பாட்டெல்லாம் கீர்த்தனை புஸ்தகத்துல நம்ம பார்க்கலாம் வேதநாயகம் சாஸ்திரியார் அப்படி இருக்கும் இந்த இருக்குதுங்களே அரச சபையில சில லூசுங்க இவர் எப்ப பாரு ஊர் ஊரா போய் இயேசுவை பற்றி புகழ்ந்து பாடுகிறார் இவரை ராஜா கிட்ட போட்டு கொடுத்து ராஜா வணங்குற சாமியை பாடணும் அப்படி மாத்தணும் அப்படி பாடலைன்னா இவருக்கு ஒரு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி ராஜாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு முடிவு என்ன தெரியுமா சரபோஜ ராஜா வணங்குற ஒரு சாமி இது தேவாலயம் நான் அதில் சொல்லக்கூடாது அத புகழ்ந்து பாடணும் யாரு வேதநாயக சாஸ்திரியார் அப்படி பாடாவிட்டால் யானை காலுக்கு கீழே வேதநாயகம் சாஸ்திரியார் தலை வைத்து மிதிக்கப்படும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க அவரும் ஒத்துக்கினாரு மனைவி கிட்ட கேன்சல் பண்றாரு நம்ம அப்படி ஒரு சூழ்நிலை ஒண்ணு ராஜா கும்பிடுற சாமியை புகழ்ந்து பாடணும் இல்லைன்னா என்னுடைய தலை மிதிக்கப்பட்டு நான் சாகணும் என்ன பாடிட்டுமா அப்படின்னாரா அத்தான் அப்படி வேண்டாம் இயேசுக்காக ரத்த சாட்சியை மறித்த எத்தனையோ பக்தருடைய வரலாறு நமக்கு சாட்சியா இருக்குது நீங்க இயேசுவை தான் பாடணும் உங்களுக்கு ஆண்டவர் இயேசு பலன் தருவார் அது மூலமா இயேசு அற்புதம் செய்வார் இயேசுவை நம்ம மறுதளிக்கவே கூடாது அப்படி மறுதளித்து இருந்தா கீர்த்தனையில் அவர் பாட்டெல்லாம் இடம்பெற்று இருக்குமா இருக்க நாள் வந்தது
மற்ற நாளை விட அந்த நாள்ல ஜனங்க ஊருப்பட்ட ஜனம் சேர்ந்துருச்சு. ஏன்னா சாஸ்திரியார் கிறிஸ்தவர், அவர் இயேசுவை துதித்து பாடுகிறவர் என்று தெரிந்து ராஜா கும்பிடுற சாமி அவர் பாட போறாராம். அவர் வாயால நாக்கால எப்படிதான் பாடுறாரு பார்க்கலான்னு அவ்வளோ வந்து சேர்ந்துட்டாங்க. அரச சபையில ஜனம் குடிச்சு வெளியே வரலாம் போய் நின்னாரு. அந்த பாட்டு தான் கீர்த்தனையில் இருக்குது, அதையும் பாடிடலாமா? மாசனுகாத பராபரவஸ்து, மாசனுகாத பராபரவஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. இன்னின காரியம் யாவும் முடிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவை நீ மனமே, இயேசுவையே துதிசை. அந்தரவாந்தரையுந்தரும் தந்தன், வாந்தரையுந்தரும் தந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரானந்தன். எஸ் கமான். இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. பாடி முடிச்சார். ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்கிறீங்களா? அடுத்த வருஷம் வந்து சொல்றேன், நான் ஒத்துக்குவீங்களா? சொல்லிடுறேன். சாஸ்திரியார் நீ பண்ணது பெரிய தப்பு, நான் என்ன சொன்ன நீ ஒத்துக்கிட்டேன், இப்ப என்ன அவமானப்படுத்திட்டேன். ராஜா கேட்கிறார், என் அப்பனை பாடும் வாயாலே நான் கண்ட சுப்பனை பாட மாட்டேன் ராஜாவேன்ட்டார். தெளிவா சொல்லிட்டாரு. என்ன தண்டனை தெரியுமா? யானை கால் கீழே உன் தலை மிதிக்கப்படும், தாராளமா செய்யுங்க சொல்லிட்டாரு. அப்படியே அரண்மனையில் அப்படியே கலகலப்பா ஜனங்கள்லாம் ஐயோ ஐயோ சாஸ்திரியார் செத்துரு போற. ஆனா அந்த கோல் சொன்னாங்களா அவங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது. ஆனா அவங்க நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லி. அடுத்த செகண்ட் ராஜாவுடைய இருதயத்தை நீர்கால்களை போல மாற்றுகிற ஆண்டவர். பைபிள்ல படிச்சுக்கிறீங்களா? நீர் கால்களை போல, நீர்ல கால் எப்படி லொடலொடான்னு ஆடும், அது மாதிரி ராஜாவுடைய இருதயம் லொடலொடலொடான்னு ஆடிடுச்சு. அப்படி உனக்கு தண்டனை கொடுத்தோம், நீ பயப்படாம நீ இயேசுவை துதித்து பாடினாயே, அதற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன். கையை தட்டி எல்லாரும். என் சட்டத்தை மீறி நீ வணங்கும் உன் குலதெய்வமாகி இயேசு எம்பெருமானை துதித்து பாடினதுனால 2 gift உனக்கு நான் தரப்போறேன், நீயே சொல்லுன. ஐயா என் பைபிள் ரொம்ப பழசா இருக்குது, எனக்கு ஒரு புது பைபிள் வாங்கி தாங்கல. அப்படியா? இந்தியா நம்ம தமிழ்நாட்டில இருந்து இங்கிலாந்துக்கு பணம் அனுப்பி, அந்த காலத்துல பைபிள் கிடையாது, எங்கேயோ ரேர், இங்கிலாந்துக்கு வரலாறு சொல்லுது, இங்கிலாந்துக்கு பைபிளுக்காக இந்த ராஜா பணம் அனுப்பி புது பைபிள் வர வச்சு சாஸ்திரியாருக்கு கொடுத்தாரு. எல்லாம் கை தட்டுங்க, அல்லேலூயா. அடுத்த பரிசு என்ன? வயலினும் ரொம்ப பழசா இருக்குது, நான் வாசிக்கிறேன், வயலின் ரொம்ப பழசா இருக்குது, எனக்கு புதுசு ஒண்ணு வாங்கி கொடுங்க, எங்க அப்பனை பாடுற இந்த வாய்க்கு புது வயலின் இருந்தா நல்லா இருக்கும், நான் இன்னும் இயேசுவை துதிப்பதற்கு அப்படின்னு தமிழ்நாட்டிலே வயலின் ஒண்ணு புதுசா வாங்கி கொடுத்தார். எதிரா இருந்த ராஜாவே இயேசுவுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சார். அல்லே சொல்லுங்க. 2 நாள் கழிச்சு இந்த விரோதமா எழுப்பினாங்களே அவங்களுக்கெல்லாம் டீக்ரேட் பண்ணிட்டு சாஸ்திரியார அவருக்கு பக்கத்துல செக்ரட்டரி, குமஸ்தா அல்ல, இனிமேல் நீர் குமஸ்தா அல்ல, எனக்கு பக்க பலமா, எனக்கு செக்ரட்டரியாய் உறுதுணையாய், செக்ரட்டரினா என்ன தமிழ்ல? செயலாளர். ஆமா, எனக்கு செயலாளர்
மட்டுமல்ல எனக்கு ஆலோசகர் நீங்க தான். பதவி பிரமாணம் பண்ணிட்டாங்க, பெரிய அளவுல சம்பளம் கொடுத்து. கைத்தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிறைய அந்த கோல் சொன்னவங்க, என்னடா இது டேய், என்னடா இது, நம்ம என்னென்னவோ பிளான் பண்ணோம், ராஜாவே இப்படி மாறிட்டாரடா. பேசிக்கிறேன், இதை முடிச்சிடுறேன் கடைசியா. ரொம்ப முக்கியமான மேட்டரை அப்புறம் பேசிக்கலாம். பாதி ராத்திரி சாஸ்திரியார் வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்த 2 நாள் கழிச்சு திறந்தா ராஜா பெட்ஷீட்டை ஒண்ணு போத்திக்கிட்டு, சாஸ்திரி கதவை தாருங்க, கதவு. என்ன ராஜா இப்படி ஒற்றன் மாதிரி வந்திருக்கிறீங்க, பயமா இருக்கு. அங்க ராஜா அரண்மனையில பாடனிய இயேசுவையே துதிசை, அதை இன்னொரு முறை பாட ராஜா கேக்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்க, பாடுறீங்களா? இப்பவும் சில பாட்டு வந்திருக்குத, டஸ்ஸு புஸ்ஸு டமால் டுமில். ஒரு அம்மா சொல்றாங்க, ஐயா ஒரு பாட்டு சிடி வெளியிட்டுங்கிறாங்க, யாரோ ஒரு ஊழியக்கார், அவ்வளோ அருமையா இருக்குது பாட்டுன்னு. ஒரு பாட்டு சொல்லுமா? அது மியூசிக் ஓவரா போட்டு இருக்கிறாங்க, பாட்டே புரியல. புதுசா தெரியும். நான் எங்க போனாலும் மேடையில பிரசங்கம் பண்றப்ப கூட கீர்த்தனையில இருந்து தான் பாடுவேன். ஆமென், அல்லேலூயா. வரலாறு, வாழ்க்கை, சரித்திரம் போராட்டத்தில இருந்து வந்தது. சும்மா ஏசு 4 பாட்டுல இருந்து 4 லைன் எட்டு அதை ஒரு பாட்டு அதை பாடுறது அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் வாழ்க்கை வரலாறு, இந்த போராட்டம், பிரச்சனை, ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு வரலாறு இருக்குது தெரியுங்களா? அது மாதிரி எல்லா பாட்டும் பாடுங்க. அன்பு ஊழியர் நல்ல அருமையான பாட்டு பாடி ஆராதனையில ஆரம்பமே சும்மா அற்புதமா இருந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி கூட சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடணும். மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். மரணம் வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தரை துதிக்கிற வாழ்க்கை. குறிச்சுக்குங்க மனசுல. கொஞ்சம் தெம்பா காட்டுங்க, முகத்தை சிரிச்ச மாதிரி காட்டுங்க. இப்படிதான், இப்படி என்ன பாருங்க எல்லாரும். தம்பி, ஸ்மைலிங் ஃபேஸ் இஸ் பியூட்டிஃபுல் ஃபேஸ். அழகா இருக்கணுமா? வேற லவ்லி பேத்தி லவ்லி எல்லாம் போட்டு உடம்ப கெடுத்துக்காத. நீ ஸ்மைலிங்கோட இருந்தாவே போதும், முகம் அழகா ஆயிடும். நாங்கெல்லாம் எதுவுமே போடுறதில்லை, ஒண்ணுமே கிடையாது, குளிச்சோம் ட்ரெஸ் பண்ணிக்கணும் வந்துட்டோம், அவ்வளவுதான். சிலர் பாத்துக்கிறீங்களா, சிலர் வீட்டுக்கு போனா விசுவாசிகள் ஒரு டேபிள் ஃபுல்லா அழகு சாதனங்கள், மாசத்துக்கு 5000 ரூபாய். எவ்வளவு வேதனை. அப்படி ஆசையா ஒரு பேரன் லவ்லி வாங்கிக்கோ, பான்ஸ் பவுடர் வாங்கிக்கோ, போதும், சாகர வரைக்கும் அது போதும். கொஞ்சம் கெட்டப் மேக்கப் நம்ம என்ன பண்றோம், அது வேற ஓவர் பக்தி. மேக்கப்னாவே ஐயா அருவருப்பு. வார்த்தையை கவனி. மேக் அப்பு, மேக் உண்டாக்கு, அப்பு கொஞ்சம் இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் உண்டாக்குன்னா, உன் முகத்தை கருப்பாக்குற முகத்தை வெள்ளையாக்க முடியாது, ஆனா அதை ஷைனிங்கா மாத்து. அதுக்கு தான் அந்த பேரலவ்லி பான்ஸ். பாருங்க, பேரலவ்லி பான்ஸ் கடைக்காரன் கம்பெனிக்காரன் தான் எனக்கு ஒரு கிஃப்டே கொடுத்துட்டு போயிருப்பாரு, நல்லா தான் பாராட்டுறீங்கன்னு. அதை காட்டிலும் தேவனுடைய இன்ப பிரசன்னம், அல்லேலூயா. கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அவர்களை நோக்கி அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகமோ பிரகாசம் அடைந்தது. இது போதாதா? கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென், 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 ஆமென். இப்படி துதித்து கொண்டே இருந்தால் நான் விட்டா 6 மணி வரைக்கும் நான் ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை பாட்டு பாட வச்சு நடத்தினே இருப்பேன். சாயந்தரம் 6 மணி இல்லை, நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் நீங்க இருப்பீங்களா? நானும் சாயந்தரத்துக்குள்ள நாகர்கோவில் போகணும். சில முக்கியமான ஜப விண்ணப்பத்தை அன்பு சகோதரர் நமக்கு சொல்லி ஜபத்துல நடத்துவார். ஏன்னா அவங்கெல்லாம் மிஷினரிகள். ஒரு மீட்டிங்ல விட்டா அவர் சொல்லுவார், எப்போ மெசேஜ் கொடுக்கறதுக்கு விடுறதை விட எனக்கு ஜபம் நடத்துறதுக்கு டைம் கொடுத்தா போதும். அந்தந்த ஏரியாவுக்காக ஸ்பெஷலா பிரேயர் நடத்துவாரு. கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு அவர் ஆவியோடு இணைந்து நாம் ஜபத்துல ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. பிரதர் இஸ்ரேல் பெஞ்சமின், ப்ளீஸ் கம் பிரதர். கண்களை மூடுவோம். ஒரு சில வார்த்தைகளை வேத வசனத்தை வாசிக்கும் போது செவிகள் திறந்திருக்கட்டும். அந்த வார்த்தைகளின்படியே தேவனுடைய சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். சபைகார் இப்படி கூடி வரும் பொழுது இந்த பிரசன்னத்துல அவர் களி கூறுகிற தேவன். கண்களை மூடி இருக்கிறோம். சிங்காசனத்தில் இருக்கிற
உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம். நம்மளை உண்டாக்கின தேவனை நோக்கி பார்ப்போம். உலகத்தை எல்லாவற்றையும் சர்வ அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் இந்த சரீரத்துல வந்து வாசம் பண்ணும்படியாய் வாஞ்சிக்கிறார். உங்களுக்குள்ள வாசம் பண்ணும்படியாய் வாஞ்சிக்கிறார். நம்முடைய இருதயத்தை திறந்தவர்களாய் நான் வேதத்தை வாசிக்கிற பொழுது வார்த்தைகளை மட்டும் காதுல நல்ல செவிகளை சாய்த்து, சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் சகோதரரே, நீங்கள் உங்களை சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சபை ஊழியர் அவர்கள் மறுரூபத்தை குறித்து ஆரம்பத்தில் சொன்னாங்க. கடந்த 2-3 வாரங்களா இதையே சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் சொல்லி, இந்த வேத பகுதியில ஒரு புத்தியில ஆராதனை குறித்து பவுல் சபையாருக்கு வேண்டிக் கொள்கிறார். சகோதரரே, நீங்க ஜீவ பலியாக உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான பலியாக நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறதுனால தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, தேவன் விரும்புகிற ஆராதனை. இந்த முன்னாடி நிறைய காணிக்கைகள் எல்லாம் தேவன் கொடுத்த விளைச்சல்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு ஆராதனை, தேவனை மகிமைப்படுத்துற கொடுத்த ஆசீர்வாதத்துல பகிர்ந்து கொடுக்கிறது. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற புத்தியுள்ள ஆராதனை என்றன்னா, இங்க வந்து நிக்கிறீங்க, உங்களுடைய சரீரம் ஆவிய ஆத்மாவை முழுவதுமாக பலியாக, அவருக்கு உகந்த பலியாக அதை ஒப்பு கொடுங்க. அது எப்படி ஒப்பு கொடுக்கணும்னா, நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, தேவனுக்கு பிரியமான காரியம், தேவனுக்கு பரிபூர்ணமான சித்தம் அது என்னங்கிறத பகுத்தறியத்தக்கதாக உங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. உங்க மனம் மறுரூபம் ஆகிறத தேவன் விரும்புகிறார். அந்த மனம் மறுரூபம் ஆகிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், தேவனுக்கு நன்மையான காரியத்தை செய்யத்தக்கதாக, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யத்தக்கதாக, பரிபூர்ணமான சித்தம் அதை அறிந்து பகுத்தறிந்து, அதுபோல என்னை மாற்றுமையா, இப்படி என்னுடைய மனம் மாறும் பொழுது என் வாழ்க்கை மாறும், என் நினைவுகள் மாறும், என் சிந்தனைகள் மாறும். அப்படி நீ மாறுவதற்கு புத்தியுள்ள ஆராதனையாக இந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் இந்த சபைக்கு, நம்மகிட்ட இங்கே நிற்கிற ஒவ்வொருவரோடு கூட இந்த சபையில அவருடைய சரீரத்துல அங்கமாய் இருக்கிற நம்மை நோக்கி பவுல் வேண்டிக் கொள்ளுகிற இந்த காரியத்தை நம்ம இருதயத்தில் நினைத்தவர்களாய் நம்ம வாய்களை திறந்து உங்களுடைய கரங்களை உயர்த்த முடியும் என்றால் உயர்த்து கொள்ளுங்க. அப்பா, இந்த ஆராதனை செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, இந்த ஆராதனையை, இந்த புத்தி இல்ல ஆராதனையை, இந்த சரீரத்தை நாங்கள் உங்களுடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு அப்பா, உமக்கு நன்மையான பிரியமான பரிபூர்ணமான சித்தம்ங்கிற அறியறதற்கு ஏற்ற கிருபைகளை எங்களுக்கு தந்து அப்பா, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மறுரூபமாக்குறவர் நீர், உம்முடைய ஆவியினால் நிரப்புகிறவர் நீர். எங்கள் மீது பிரியப்படுகிறீர். அப்பா, பரிசுத்தம் இல்லாம நாங்க உண்மை ஆராதிக்க முடியாது, தரிசிக்க முடியாது. ஆண்டவரே, நீர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை படுத்துவதற்கு உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தை நீர் சிந்தினீர். ஆண்டவரே, எங்கள் மீது நீர் அன்பு கூர்ந்தீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே உங்களுடைய அழைப்பு. ஆண்டவரே, அந்த அழைப்புக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, தேவனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறவரே, நீர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிற அந்த காரியம் ஆண்டவரே, உலகத்துல கொடுத்த செல்வத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பதை காட்டிலும் இந்த சரீரத்தை ஆண்டவரே உம்மிடத்துல ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக வாஞ்சிக்கிறீர். நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். வாய்களை திறந்த சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், உங்களுடைய சமூகத்துல, தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறீங்க. உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன், உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன், உங்கள் நினைவுகளை
ஆராய்ந்து அறிகிற தேவன். நீங்க உட்கார்ந்து இருக்கிறதையும் எழுந்திருக்கிறதையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். வாரம் ஒரு முறை தான் வருகிறோமோ தெரியல, ஆனால் வந்து இந்த நேரத்துல ஒரு சில மணி நேரங்களில தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். புத்தி இல்ல ஆராதனைக்காக உங்களுடைய சரீரத்தை அவர் விரும்புகிறார். இந்த சரீரம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய ஆலயமாய் காணப்படுகிறதுனால ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தகப்பனே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும். உமக்கு பிரியமான நன்மையான காரியங்களை ஆண்டவரை பகுத்தறியத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. எங்களுடைய மனங்கள் மறுரூபம் ஆகட்டு. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் எங்களுக்கு வேண்டாம். உலகத்துல கண்களால காண்கிறோம், காதுகளால கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியம் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாதது என்பதை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை பகுத்தறிகிறதற்கு எங்களுடைய இருதயத்தை மறுரூபப்படுத்துங்க. கேளுங்க, வாய்களை திறந்து உங்களுடைய சத்தம் கேட்கணும், உங்களுடைய சத்தம் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்துல வந்து இருக்கிறாங்க ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல வந்து இருக்கிறாங்க. நீர் விரும்புகிற புத்தியில் அந்த ஆராதனை செலுத்துவதற்கு இந்த சபையை நோக்கி பவுல் வேண்டுகொள்ளுகிற காரியத்துல எனக்கு பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, ஆண்டவரே உம்மை ஒப்பு கொடுங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க என்று ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நடக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட மறுரூபத்தை எங்களுக்கு தாங்க. இப்படி எங்களுடைய இருதய மறுரூபம் ஆகும் பொழுது உமக்கு பிரியமானதை செய்வோம். இதை ஆக்குகிறவர் நீர் ஒருவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களுக்குள் இருந்து கிரியை செய்வீராக. உம்மால் இன்று எங்களால் ஒன்று செய்யக்கூடாது, முடியாது ஆண்டவரே. அப்போ உம்முடைய கிருபைகளை நாங்கள் வேண்டுகிறோம், உம்முடைய தயவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இப்பொழுது வாய்களை திறந்து எங்களுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானபடி நடக்கும்படி எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களோடு கூட இடைபடுகிறவர், எங்களை மாற்ற விரும்புகிறவர், எங்களை சுத்திகரிக்க விரும்புகிறவர். தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், இந்த சபையை பரிசுத்தப்படுத்தும். உமக்கு பிரியமான காரியத்தை இந்த சபையானது செய்வதற்கு கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபையின் பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எழுந்தருள்வீராக, இதை சுத்திகரிப்பீராக. உமக்கு பிரியமானபடி நடக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த இடத்துல சாட்சியாய் வைப்பீராக. உம் நாமம் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, இயேசு என்ற நாமத்தை உயர்த்தத்தக்கதாக இந்த பிள்ளைகளை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்துல இன்னொரு வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. பவுல் இப்படியாக சொல்லுகிறார். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணுங்கிறது அவருக்கு விருப்பம், நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பம்னு சொல்றாரு. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு, அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அதை அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இந்த நேரத்துல இந்த சொக்கலிங்கபுரத்தை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போறோம். இங்க இருக்கிற நீங்க நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தினது போல, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வாழணும்னு நாம் அர்ப்பணித்தது போல, கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய இருதயத்துல விருப்பம் பவுலை போல ஜனத்தை குறித்ததானா இப்படி ஒரு விருப்பம் விண்ணப்பம் பண்ணுகிறார். நம்ம இந்த சொக்கலிங்கபுரத்துக்காக இங்க இருக்கிற ஜனங்களுடைய அறியாமை நீங்கும்படியாகவும், எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படியாகவும், கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்படும்படியாகவும், இவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று அந்த இறுதிய விருப்பத்தை எங்களுக்கு தாங்க. இந்த சொக்கலிங்கபுரத்துக்காக ஒரு 2 நிமிடம் உங்களுடைய வாய்களை துறந்து, எத்தனை பேர் கிறிஸ்துவின் அன்பை அறியாம இருக்கிறாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கலாம், உங்களோட பணிபுரிகிறவங்க இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு பக்தியில அவங்க வைராக்கியமா இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுது எந்த பக்தியில அவங்க வைராக்கியமா இருக்குன்னு. ஆனா அது அறிவிக்கேற்ற ஒரு வைராக்கியம் அல்ல. ஜீவனுள்ள தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்று உங்களுடைய வாய்களை திறந்து கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. இந்த
சொக்கலிங்கபுரத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய கரத்தை உயர்த்த முடியும் என்றால் கரத்தை உயர்த்தி, தகப்பனே இறங்கும் ஐயா, ரட்சிக்கிறவர் நீர் ஒருவரே, விசுவாசத்தை துவக்குகிறவர் நீர் ஒருவரே, ஜனங்களை ஆண்டவரே எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஆண்டவரே பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துல என் பிள்ளைகள் மாமிசமும் இரத்தமாய் இருப்பதுனால அவர்களை போல அந்த அடிமையின் ரூபம் எடுத்தீரே ஆண்டவரே. அப்பா, இந்த சொக்கலிங்கபுரத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் அந்த சபையின் பிள்ளைகளும் நோக்கி கரங்களை உயர்த்தி மன்றாடி வந்து நிற்கிறாங்க. ஒரு மனதோடு கேட்கிறாங்கப்பா. வாய்களை உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும். வாய்களை அகலமாக திறங்க. இந்த சொக்கலிங்கபுரத்துக்காக ஜெபிங்க. இங்க இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணுங்கிறதற்காக இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய அன்பை ருசித்து கொள்ளணும். நான் ருசித்து கொண்டது போல ருசிக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டது போல, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போல, நான் பரிசுத்தம் ஆக்கப்பட்டது போல ஆனந்த கழிப்புக்குள்ள அவரை துதித்து பாடும்படியான கிருபை எனக்கு கொடுத்தீரே. இந்த வில்லேஜில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. எங்களை பிதானவர் தனக்கு சித்தமானவரை இழுத்து கொள்ளுகிறார் ஆண்டவரே. இந்த சொக்கலிங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை இழுத்து கொள்வீராக. ஒருவனும் கெட்டு போது உமக்கு சித்தம் அல்ல ஆண்டவரே. இவர்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே கெட்டு போக கூடாது ஆண்டவரே. இவர்கள் ரட்சிக்கப்படணும், இவர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. வாய்களை திறந்து கேளுங்க, கேளுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் இருந்தாங்கன்னா, குடும்பத்தில் உள்ளவங்கன்னா, கிறிஸ்துவ அறியாம இருந்தாங்கன்னா, ஒவ்வொருவருக்காக பெயர்களை சொல்லி பெயர்களை அவர்களை உச்சரித்து கேளுங்க. இன்னார் இவர் ரட்சிக்கப்படணும், என் பையன் ரட்சிக்கப்படணும், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும், எங்களுடைய பக்கத்து வீட்டார் ரட்சிக்கப்படணும், இங்க இருக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்படணும்னு சொல்லி இவருடைய இருதயத்தை கர்த்தர் ஆண்டவரை நிரப்புவீராக. நம்முடைய ஆவியினால நிரப்புவீராக. ஆண்டவருடைய மனக்கண்களை திறப்பீராக. சுவிசேஷத்தின் வார்த்தைகள் அவர்கள் சென்றடையாதபடிக்கு அவருடைய மனக்கண்கள் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவரை சுவிசேஷத்தின் வார்த்தைகளை விசுவாசிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரை பிசாசின் தந்திரமான காரியங்கள் நிர்மூலமாகுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மூலமாவதாக. என் ஆவியை ஊற்றுவேன் இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரை ஒவ்வொருவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. சிறியோர் பெரியோர் வாலிபர் ஊழியர் ஒவ்வொருவர் மீதும் உடைய ஆவியை ஊற்றுவீராக. இந்த சொக்கலிங்கபுரத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே இந்த சபையின் பிள்ளைகள் கரங்களை வைத்து இருக்கிறாங்க. கர்த்தர் அப்படியே இவருடைய சபத்தை கேட்கிறதற்காக நன்றி. வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எங்களுக்கு பாராட்டின இறக்கும் இவர்களுக்கு நீர் பாராட்டுகிறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த சொக்கலிங்கபுரம் உமக்கு உம்முடைய ராஜ்யமாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தங்க செய்யப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க உம்முடைய இவர்களை இணைந்து இந்த ஜனங்கள் எல்லாம் உம்மை துதியை சொல்லட்டும் அப்பா. ஏசு என்ற நாமத்தை உயர்த்தட்டும் ஆண்டவரே. ஒரு மனம் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியங்களை உண்டாகட்டு. எல்லா குறைகளையும் நீட்டுகிறவர் கர்த்தர் நீர் ஒருவரே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் எல்லாரும் இணைந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வில்லேஜை ஆசீர்வதிக்கிறோம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இதை ஆசீர்வதிக்கிறேன். இங்க இருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இங்க இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நன்மையினால் நிரப்பப்படுவார்களாக. கர்த்தருடைய கிருபை இவர்கள் மீது இறங்கட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை தான் நீங்க விரும்புகிறீங்கப்பா ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பத்தையும் எங்களுடைய இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருகிற தேவன் நீர் அல்லவோ. அப்படி இறங்குகிறதற்காக நன்றி. உம் நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்படி நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. எங்களுக்கும் இந்த வாய்ப்புகளை இந்த சபையின் பிள்ளைகளோடு கூட ஆண்டவரை இணைந்து ஆராதிக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக கிருபை பாராட்டினீரே. நன்றி ஆண்டவரே. இங்க இருக்கிற ஊழியர் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நன்மையினால் நிரப்புவீராக. இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தார உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குறைகளையும் நீக்குகிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. அப்பா, நீர்தான் எங்களுக்கு சகாயர். பயப்படாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி இருக்கிறீர். திகையாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறீர். அப்பா, நான் உன் சகாயம் பண்ணுவேன் என்று வாக்குரைத்திருக்கிறீர். அந்த வார்த்தைகள் எல்லா ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. விசுவாசித்து எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.